So, good morning to all. Welcome back. Now, a professor from the dark heaven. So, நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவோட வருவோம். ஸோ நம்ம லெவல்ஸை வச்சு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இங்கே எந்த ஒரு டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல, எந்த ஒரு ஃபேக் ப்ராமிசஸும் இங்கே நான் கொடுக்க வரல. ஸோ நான் என்னென்ன கொடுக்குறேன்னா ஒன்லி அண்ட் ஒன்லி மேட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் நீங்கள் உங்களோட சிபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் ட்ரேட் என்ட்ரி பண்ணக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைலி வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி தேவை. இது ஸ்டடி இல்லைன்னா உங்களுக்கு ஹெவி லாஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், நம்மகிட்ட லேர்ன் பண்ணுங்கள், இல்லை வேறு எங்கேயாவது லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அது ரிசல்ட் தெரியும். 1 வீக் முன்னாடி யாரும் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. ரைட், 1 டே பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். 1 வீக்கை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதோட ரிசல்ட் உங்களுக்கு புரியும். அது இல்லைன்னா புரியாது. கிளியர்? டன். சரி, வாங்க நம்ம இன்னைக்கோட அனாலிசிஸ், அதாவது இன்னைக்கு நிஃப்டி பேங்க் ஓட அனாலிசிஸும் நிஃப்டியோட அனாலிசிஸும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்குது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ முக்கியமான நம்மளோட ஒரு அப்சைட் இருக்க நோ ட்ரேட் ஜோன் எழுதிக்கோங்க. 49,914 அண்ட் 49,890, 49,890. ஸோ அதே மாதிரி டவுன் சைட் நீங்கள் நம்ம நோட் பண்ணிக்கணும்னா எழுதிக்கோங்க. 49,608 அண்ட் 49,555. ஸோ எப்பப்பெல்லாம் மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே வருதோ நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே, இந்த ஜோனில் இருந்ததுன்னா மார்க்கெட் ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா இது நோ ட்ரேட் ஜோன். இந்த இடத்துல தான் பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் அவங்களோட ட்ரேடை இனிஷியேட் பண்ணுவாங்க. மோர் ஓவர் இந்த இடத்துல தான் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன வேணால் நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடம் வந்தால் ட்ரேட் எடுக்கக்கூடாது. கிளியர்? அப்போ எப்படி சார் எடுக்கணும்? ஸோ நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் டவுன். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் டவுன். ஸோ கேப் டவுன் வந்துருச்சுன்னா முக்கியமான நம்ம இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அது வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. மார்க்கெட் வரட்டும். கீழே இந்த சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நல்லா பாருங்கள். இங்கே எடுத்துச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து அப்படியே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டார்கெட் 49,652, செகண்ட் டார்கெட் 49,726 போகும். 26 போயிட்டு ஒரு பவுன்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் இதை பிரேக் ஆச்சுன்னா 49,786 அண்ட் ஃபாலோட் பை 49,826. திரும்பியும் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டு திரும்ப உடைச்சதுன்னா இட் வில் கோ அப் டு நம்மளோட பாக்ஸ் ஜோன். கிளியர்? இதையும் உடைச்சிச்சுன்னா லாஸ்ட் டார்கெட் இஸ் 49,964. ஸோ இது வந்து உங்களுக்கு அப்சைடுக்கு உண்டான டார்கெட்ஸ். இது எப்போ கிடைக்கும்? எப்போ உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் கிடைச்சதுன்னா இந்த டார்கெட்ஸ் கிடைக்கும். கிளியர்? ஸோ சப்போஸ் கேப் டவுனே ரொம்ப ஹெவியாகி நம்மளோட பாக்ஸ் ஜோனுக்கு கீழே எப்படி சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகுது. உங்களுக்கே தெரியும் நம்மளோட பாக்ஸ் ஜோன் என்ன. இட் இஸ் 49,554. ஸோ 554, 528 இதுக்குள்ளே இதாகி இது பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு சூப்பரான ஒரு டவுன் சைட் ஃபால் பார்க்கலாம். ஸோ டவுன் சைட் ஃபால் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஸ்ட்ரைட்டாக 49,313 ஃபஸ்ட் டார்கெட் கொண்டு வரும். அண்ட் செகண்ட் டார்கெட் இட் வில் கம் அப் டு 49,083. ஓகே, 49,083. அதுக்கப்புறம் 48,916. நல்லா பாருங்கள். இந்த இடத்துலேருந்தும் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எல்லாமே ஒரு குரூஷியலான ஜோன். ஸோ 49,528 கீழே இதாச்சுன்னா 49,313, 49,083 அண்ட் 48,916 வரைக்கும் டவுன் சைடில் உங்களுக்கு டார்கெட்ஸ் கொடுக்குறேன். ரைட்? சப்போஸ் பை மிஸ்டேக் மார்க்கெட்டில் இன்னைக்கு கேப் அப் ஆயிடுச்சு. ஓகே, மார்க்கெட்டில் கேப் அப் ஆச்சுன்னா கொடுக்கணும் போய்ட்டு பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். கிளியர்?
மார்க்கெட்டில் கேப் அப் ஆச்சுன்னு குடுகுடுன்னு போயிட்டு பை பண்ணாதீங்க. உங்கள் ஐஸ் எல்லாம், உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்கணும்னா முக்கியமான நம்ம இந்த லெவல். ஓகே, முக்கியமான இந்த லெவல். இந்த லெவலில் போயிட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பாருங்கள். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் திரும்ப மார்க்கெட் கீழே வரும். நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் கீழே சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் டவுன் சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு 49,826 அண்ட் 49,870 டார்கெட் வரும். அதையும் பிரேக் ஆச்சுன்னா 49,726 வரும். ஸோ ரொம்ப குரூஷியலான ஜோனில் தான், டைட் ஜோனில் தான் மார்க்கெட் இன்னைக்கு ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு நல்ல மூவ்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா கேப் அப் எடுத்தாலும் சரி, கேப் டவுன் எடுத்தாலும் சரி, கேப் டவுனில் ஓகே ஓரளவு அப்சைட் மூவ்ஸ் இருக்குது. ஸோ கேப் அப் எடுத்தாலுமே நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது நல்லது. பிகாஸ் இங்கே எடுத்துச்சுன்னா கூட, நம்ம நோ ட்ரேட் ஜோனில் எடுத்துச்சுன்னா கூட மார்க்கெட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு 826 வந்து ஒரு பவுன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் 786, அதுக்கப்புறம் 726. 726 வந்து ஒரு பவுன்ஸ் எடுத்துட்டு தான் இதை உடச்சா உங்களுக்கு 652 வரும். 49,652 வரும், இல்லைன்னா வராது. கிளியர்? ஸோ இது வந்துச்சுன்னா கூட நம்ம நோ ட்ரேட் ஜோன் வந்துடும். பை சான்ஸ் இன்னைக்கு கேப் அப் ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை கேப் அப் எடுத்து மார்க்கெட் இங்கேயே சஸ்டெயின் ஆகுது, ரொம்ப நேரம் கீழே வர ரெடியாக இல்லை அப்படின்னா 964 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக கிடைக்கும். அதை பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு பெரிய பெரிய மூவ்ஸ் இருக்குது. இதெல்லாம் பிரேக் ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு எந்த மூவ்ஸ் வரும்? 49,964 பிரேக் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இங்கேருந்து பாருங்கள் ஒரு 600 பாயிண்ட்ஸ் இருக்குது. 500 to 600, 50,565. 50,565 ஃபஸ்ட் டார்கெட், ஃபாலோடு பை செகண்ட் டார்கெட் 51,046. எல்லாம் 500 பாயிண்ட் தூரத்தில் இருக்குது. 51,046 ரைட். அதுக்கப்புறம் 51,086 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ நீங்கள் இங்கே வரும், இங்கே வந்துட்டு இதை பிரேக் ஆச்சுன்னா திரும்ப உங்களுக்கு 046, 086 வரைக்கும் வரும். ஸோ இவ்வளோ பெரிய பெரிய மூவ்ஸ் அப் சைடில் உங்களுக்கு காத்திருக்கு. கிளியர்? ஸோ நோட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ நிஃப்டியோட அதே மாதிரி அப் சைடில் இருக்க ஜோன் which is 24,201 and 24,190. அதே மாதிரி டவுன் சைடில் இருக்க ஜோன் கேட்டிங்கன்னா 24,100 and 24,087. ஸோ இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் எங்கே இருந்தாலும் ட்ரேட் எடுக்காதீங்க. கிளியர்? ட்ரேட் எடுக்க இனிஷியேட்டே பண்ணாதீங்க. ஸோ நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதில் கேப் டவுன். ஸோ கேப் டவுன் வந்த அப்புறம் என்ன பண்ணணும்? கொடுக்கணும் போயிட்டு வாங்கிடாதீங்க. எப்போ நம்மளோட லெவலில் சப்போர்ட் எடுக்குதோ மார்க்கெட் இங்கேருந்து அப்சைட் மூவ் ஆகும். 24,115 ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து 24,142 வரைக்கும் இருக்கும். திரும்ப இந்த இடம் ரொம்ப ஹெவியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். திரும்ப மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்து கொஞ்சம் சஸ்டெயின், இதை உடைச்சதுன்னா பெரிய மூவ் கிடைக்கும். ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு 24,196 போயிடும். கிளியர்? 24,196 போய்விடும். சப்போஸ் இதையும் பிரேக் ஆகி மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் 24,257, அதுக்கடுத்து 24,341, 360 வரைக்கும் உங்களுக்கு அப் சைடில் டார்கெட்ஸ் இருக்குது. கேப் டவுன் எடுத்ததுன்னா இதே கேப் அப்பும் ஹெவியாக எடுத்ததுன்னா இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கூட இந்த மூவ்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம லெவலுக்கு மேலே இருக்கணும். ஆனால் 24,196 நம்மளோட இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட நோ ட்ரேட் ஜோன். 24,201, 24,200 மேலே இருந்துச்சுன்னா சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இங்கே 24,257 அண்ட் ஃபாலோடு பை 341 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. ஈவன் 24,360 வரைக்கும் இருக்குது. பை சான்ஸ் கேப் அப் எடுத்து இந்த லெவலில் நம்மளோட நோ ட்ரேட் ஜோனுக்கு கீழே இப்படி ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னா மார்க்கெட் அங்கேயும் கீழே ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. 24,142, 136 வரும். இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும். எப்போ இந்த 136 கீழே பிரேக் ஆனால் மட்டும்தான் 24,115 அண்ட் கீழே இருக்க நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் வரும், இல்லைனா வராது. கிளியர்? பை மிஸ்டேக் மார்க்கெட்டில் ஹெவி கேப் டவுன் ஆகி மார்க்கெட் இதுக்கு கீழே பாக்ஸ் கீழே சஸ்டெயின் ஆகுது.
இல்லை பாக்ஸ்க்கே வரல, எங்கே இருந்தாலும் சரி, அதோட பிரேக் அவுட்டில் எடுங்க புட் சைடில். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த டார்கெட் வரும்? இட் இஸ் 23,991 ஃபர்ஸ்ட் டார்கெட், 23,958 செகண்ட் டார்கெட், அண்ட் தேர்ட் டார்கெட் 23,917. ஸோ டவுன் சைடில் உங்களுக்கு 917 வரைக்கும் கொடுக்குறோம். கிளியர்? இவ்வளோ பெரிய மூவ்ஸ் டவுன், இவ்வளோ பெரிய மூவ்ஸ் அப். ஸோ இதுக்குள்ளே இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் கீழே, சப்போர்ட் எடுத்தால் மேலே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா உடனே போய் ட்ரேட் எடுக்காதீங்க. ஒரு 10-15க்கு மேலே போய் எடுங்க. ஒரு நல்ல மொமெண்டம், ஒன் சைட் டைரக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி எடுக்கக்கூடாது. ப்ளீஸ் நோட். கிளியர்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஆல் த பெஸ்ட். டேக் கேர். பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். இந்த வீடியோ 1-2 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், லெவல்ஸை நோட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கிளியர்? ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 1 வீக் கழித்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க. ஸோ தேங்க்யூ. பபாய் ஒன்ஸ் அகெயின். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் see you soon tomorrow with a new analysis. Till then, thanks from your professor.